நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவு ஏற்கனவே வெளியாகியிருந்ததை நாங்கள் முதல் பதிவிலே பார்த்திருந்தோம். அந்த பதிவின் ஊடாக அவர்களுடைய அந்த வரைவின் ஊடாக அவர்கள் தெரிவித்த மிக முக்கியமான விடயங்களை அதில் தெரிவித்திருந்தோம். அதில் மிக முக்கியமான விடயங்களை சுருக்கமாக சொல்கின்றேன். நீர் மேலாண்மை, இயற்கை, அதாவது இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது மற்றும் இலவச மருத்துவம், இலவச கல்விகள், அனைவருக்கும் அரச வேலை, பல விடயங்களை அவர்களுடைய செயற்பாட்டு வரைவிலே தெரிவித்திருந்ததை நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவிலே முழுமையாக பார்த்திருந்தோம். ஆனால் இந்த செயற்பாட்டு வரைவிலே இருக்கின்ற தனித்தனியான பிரிவுகளாக, அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். ஏன்னு சொன்னால் இந்த செயற்பாட்டு வரைவில் இருக்கிற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றான நீர் மேலாண்மையை பற்றி இந்த மேற்குலகத்தில், அதாவது மிகவும் சுவிட்சர்லாந்து மண்ணிலே இந்த நீர் மேலாண்மையை எப்படி பாதுகாக்கின்றார்கள், எப்படி அந்த நீர் மேலாண்மை செயற்படுகின்றது என்பதை நாங்கள் ஒத்து பார்க்க போகின்றோம். ஏனென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த செயற்பாட்டு வரைவு உண்மையிலே சொல்ல போனால் சுவிட்சர்லாந்தினுடைய நீர் மேலாண்மையை கொப்பி அடித்ததா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. ஏனென்று சொன்னால் அதை இந்த சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய இந்த நீர் மேலாண்மையை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பாட்டு வரைவிலே குறிப்பிடப்பட்டிருந்த குளங்கள் வாருதல், நீர்நிலைகளை தூர்வாறுதல், நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி அதை பெருப்பித்தி அந்த மண்ணுகளை வழியில் எடுத்து நீர் மேன்மையை அவர்கள் செயற்படுத்தி ஒரு திட்டமாகவே செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுவிட்சர்லாந்து மண்ணிலே இந்த நீர் மேலாண்மையானது எப்படி செயற்படுகின்றது என்பதை ஒத்து பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ள போகலாம் வாங்கள். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் ஏன் இந்த சீமானுடைய, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய நீர் மேலாண்மையை பற்றி ஏன் பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது உலகத்திலே இன்றைக்கு உயிர் வாழ்வதற்கு, ஒரு மனித இனம் வாழ்வதற்கு, அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கான மிக முக்கியமான உயிர் தேவையாக இந்த நீரானது பயன்படுகின்றது என்பது யாவரும் அறிந்த விடயம். ஏதான் இந்த நீர் மேலாண்மை எந்த முக்கியமானது என்பதை அவர்கள் இந்த வரைவிலே தெரிவித்திருக்கின்றார்கள். முதல்ல நாங்கள் சுவிட்சர்லாந்தில் எப்படி இந்த நீர் மேலாண்மை இருக்கிறன்றதை நாங்கள் முதல் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அதை பார்த்து விட்டுட்டு நாங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். சுவிட்சர்லாந்தில் உண்மையிலே நீரானது, சுவிட்சர்லாந்து ஆனது மிக மிக ஒரு மலை வளத்தை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. முழுக்கவே கூடுதலான பகுதிகள் மலையாலே சூழப்பட்ட இந்த நாடு சுவிட்சர்லாந்து. இந்த மலையில் இருக்கின்ற இந்த பனிகள், மலைகள், இதனூடாகவே இந்த சுவிட்சர்லாந்துக்கு தேவையான அனைத்து நீரையுமே சுவிட்சர்லாந்து நாடு பெற்றுக்கொள்கின்றது. அந்த வகையிலே தான் மலையில் இருக்கின்ற இந்த